அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம். மீண்டும் காலையினூடாக சந்தித்திருக்கின்றோம். ஈரான் அமெரிக்க இடையிலான போர் நிறுத்தம் அமலுக்கு வந்த சூழ்நிலையில் ஈரான் அமெரிக்க இடையிலான போர் நிறுத்தம் வருவதற்கு முன்னே நேற்றைய இரவில் நடைபெற்ற பல்வேறுபட்ட சம்பவங்கள் தற்போது வெளியாக இருக்கின்றன. நேற்று இரவு 8 மணிக்கு ஈரானை முற்றாக அழித்து மீண்டெழ முடியாதபடி செய்து விடுவேன் என ட்ரம்ப் மிகப்பெரிய அளவில் மிரட்டல் விடுத்த சூழ்நிலையில் சில மணி நேரங்களின் பின்னர் எவ்வாறு நிலைமைகள் மாற்றமடைந்தன, ஈரான் விடயத்தில் எவ்வாறு அமெரிக்கா இஸ்ரேலினுடைய வியூகம் தோல்வியடைந்தது, ஈரானை இறுதி வரை இவர்கள் வீழ்த்த முடியாமைக்கான காரணங்கள் என்ன என்பது தொடர்பில் பல்வேறுபட்ட விடயங்கள் தற்போது வெளியாக இருக்கின்றன. அது தொடர்பான விடயங்களை ஒவ்வொன்றாக நாங்கள் அடுத்து வரும் காணொலிகளில் திரை இருக்கின்றோம். அதில் முக்கியமாக நேற்று இரவு நடைபெற்ற முக்கிய சம்பவங்களை இந்த காணொலியில் பார்க்கலாம். காணொலிக்கு செல்வதற்கு முன்பாக அமெரிக்க இஸ்ரேலிய எரிசக்தி மையங்களை தாக்குவதை தடுப்பதற்காக அங்கு திரண்ட மக்கள் எப்படியாவது இரவு வேளை வந்த பின்னர் அந்த இடங்களை விட்டு நகர்ந்து விடுவார்கள், எவ்வளவு நேரம் அவர்கள் இந்த எரிசக்தி நிலையங்கள் மீதும் மின்சார கட்டமைப்புகள் மீதும் அணு உலைகளுக்கு அண்மையிலும் இருக்க முடியும், ஒரு கட்டத்திலே அவர்கள் எப்படி நகர்ந்து சென்று விடுவார்கள், இரவில் அல்லது நள்ளிரவில் அவற்றை தாக்கி அழித்து மிகப்பெரிய ஒரு உட்கட்டுமான சேதத்தை ஈரானுக்கு ஏற்படுத்தி நிலைகுலைய வைக்க முடியும் என அமெரிக்காவும் இஸ்ரேலியர்களும் கணக்கு போட்டிருந்தார்கள். ஆனால் இரவில் கூட டோர்ச் லைட் அல்லது அந்த ஃபோன், அவர்களுடைய கை தொலைபேசிகளில் இருக்கக்கூடிய லைட்டை அடித்தபடி அந்த மக்கள் அங்கேயே திரண்டு 1 இன்ச் கூட நகராமல் இரவு பொழுதில் நள்ளிரவை நெருங்கிய நேரத்திலும் கூட மின் உற்பத்தி நிலையங்கள், அணுசக்தி மையங்கள், பாலங்களின் மேல் நின்றிருந்தமை அமெரிக்க இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருந்தது. ஏற்கனவே நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம் இதற்கு முன்னைய காணொலிகளிலும். டெல் அவிவில் சைரன்கள் அடிக்கும்போது கைஃபாவில் பங்கர்களுக்குள் ஒளிந்து கொள்ளும் இஸ்ரேலியர்களுக்கு மத்தியில் எங்களுடைய உட்கட்டுமானங்களை அழிக்க வேண்டுமாக இருந்தால் அல்லது எங்களுடைய நாட்டை நீ அழிக்க வேண்டுமாக இருந்தால் எங்களை அழித்த பின்னர் தான் நீ அவற்றின் மீது கை வைக்க முடியும் என்பதை காட்டுவதைப் போல ஈரான் மக்கள் அணிவகுத்து நின்றிருக்கக்கூடிய காட்சிகள் தான் இதில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருந்தது. ஏனெனில் எந்த ஒரு நாட்டிலுமே குண்டுவீச்சு நடைபெறப் போகின்றது அல்லது தாக்குதல் நடைபெறப் போகின்றது என்றால் அனைவரும் கையில் கிடைக்கக்கூடிய பொருட்களை எடுத்துக்கொண்டு தப்பி செல்வதற்கு அல்லது தங்களுடைய உயிரை காப்பதற்கு பங்கர்களில் பதுங்கிக் கொள்வதற்குத்தான் முற்படுவார்கள். இஸ்ரேலிலும் அதைத்தான் காண்கின்றோம். சைரன்கள் அடிப்பதற்கு முன்பே மற்றவரை தள்ளி விழுத்தி முன்னே எப்படியாவது தான் முன்னோக்கி அந்த பங்கர்களுக்குள், பதுங்கு குழிகளுக்குள் சென்று பாதுகாப்பறைகளுக்குள் தஞ்சமடைந்திட வேண்டும் என ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இந்த ஈரானியர்கள் இதற்கு முழுமையாக நேரெதிர்மாறாக எங்கள் அனைவரையும் கொன்ற பின்னர் தான் எங்கள் நாட்டின் உட்கட்டுமானங்களை நீ அழிக்க முடியும் என்பதைப் போல தங்களுடைய நெஞ்சை காட்டிக்கொண்டு போர்க்களத்திலே எதிரினுடைய அம்புகளுக்கு நெஞ்சை காட்டி நிற்கும் வீரனைப் போல அவர்கள் ஒவ்வொருவரும், ஆண்கள், பெண்கள், இளைஞர்கள், யுவதிகள், பல்கலைக்கழக மாணவர்கள் அத்தனை பேரும் குண்டுவீச்சை எதிர்கொள்வதற்காக அல்லது எங்களை முடிந்தால் கொன்றுவிட்டு எங்கள் நாட்டை அழித்துக்கொள் என்பதைப் போல நின்றிருக்கக்கூடிய காட்சிகள் இன்னமுமே எங்களுக்கு வியப்பில் இருந்து மீள முடியாத ஒரு நிலையை ஏற்படுத்தி இருக்கின்றன. ஏனெனில் மிகப்பெரிய அளவிலான குண்டுவீச்சு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. மிகப்பெரிய அளவில் குண்டுவீச்சு தாக்கி இருக்கின்றார்கள். தாங்களும் அந்த குண்டுவீச்சினால் கொல்லப்படலாம் ஒரு வேலை என்று தெரிந்திருந்தும் கூட அவர்கள் அந்த மரணத்தை கூட தங்களுடைய நாட்டிற்காக ஏற்பதற்கு தயாராக இருந்த காட்சிகள் தான் மிகப்பெரிய ஒரு உருக்கமான மற்றும் அவர்களுடைய தைரியமான ஒரு நிலையை உலகத்துக்கு காட்டியிருந்தது. இரவுகளிலும் கூட அந்த சதுக்கங்களிலும் மின் நிலையங்களிலும் அவர்கள் திரண்டிருந்தமையால் அமெரிக்கா இஸ்ரேலியர்கள் திகைத்திருந்தார்கள். அமெரிக்க ட்ரம்ப், நெதன்யாகு போன்ற கொடூரமான தலைமைகள் அதை தாக்குமாறு உத்தரவிட்டாலும் கூட இராணுவத்தினர் தயங்கி நின்றார்கள். ஏனெனில் பொதுமக்கள் இருக்கக்கூடிய பகுதிகள், ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் இருப்பதை தாக்குவது ஒரு அப்பட்டமான போர்க்குற்றம். இந்த போர்க்குற்றத்தில் தாங்கள் சிக்கிக்கொள்ளக்கூடாதென இராணுவத்தினர் கூட தயங்கி இருந்தார்கள். அந்த விடயம் மிகப்பெரிய அளவில் தற்போது பேசப்படும் ஒரு விடயமாக மாறி இருக்கின்றது. அடுத்து ஈரான் நேற்று நடத்திய தாக்குதல்களில் தன்னுடைய ட்ரூ ப்ராமிஸ் போரின் 100வது அலை தாக்குதல், அதாவது மறைந்த ஹிஸ்புல்லாவினுடைய தலைவர் கசன் நஸ்ரல்லா அவர்களின் நினைவாக அவருடைய புகைப்படம் தாங்கி
அந்த ஏவுகணைகள் இஸ்ரேலை நோக்கி அனுப்பப்பட்டது. இதுவரை இல்லாத அளவுக்கு அதிக அளவான பாலிஸ்டிக் ஏவுகணைகளையும் அதிக சேதத்தை ஏற்படுத்தக்கூடிய கைபர் ஷெகான் மற்றும் பல்வேறுபட்ட ஏவுகணைகளையும் ஈரான் பயன்படுத்தி இருந்தார்கள். ஏறக்குறைய டெல் அவிவ், கைஃபா போன்ற நகரங்களில் ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டால் எவ்வாறு அந்த நிலங்கள் அதிருமோ அதுபோன்ற அதிர்வுகளை தாங்கள் உணர்ந்திருப்பதாக கைஃபாவில் இருக்கக்கூடிய ஒரு இஸ்ரேலியரே சமூக வலைத்தளத்தில் பதிவிட்டிருந்தார். அந்த 100வது அலை தாக்குதல் முடிவடைந்து சில நிமிடங்களில் புரட்சிகர காவலர் படை அறிவிக்கின்றார்கள், இனி நாங்கள் ஒரு நாளில் 2-3 அலை தாக்குதல் என்று நடத்துவதற்கு பதிலாக தொடர்ச்சியாக ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு தாக்குதலை நடத்தப் போகின்றோம். அதிக அளவிலான ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் ஒட்டுமொத்தமாக இஸ்ரேலை நோக்கி அனுப்பப் போகின்றோம். எல்லைக்கோடுகள் கடந்து கொண்டிருக்கின்றன. அதேபோல சவுதி அரேபியா, எமிரேட்ஸ், பஹ்ரைன் போன்ற நாடுகளையும் தாக்கி அளிக்கப் போகின்றோம் என மிகப்பெரிய அளவிலான ஒரு எச்சரிக்கை IRGC-இடமிருந்து வந்தது. அதை போல் அவர்கள் இரட்டை குழல் லாஞ்சர்களையும் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்திருந்தார்கள். அதாவது ஒரே நேரம் 5 ஏவுகணைகள் ஏவும் இடத்தில் 5 2 ஏவுகணைகள், 2 லாஞ்சர்களிலிருந்து ஏவுகணைகள் செல்லக்கூடியவர் 10 ஏவுகணைகள் செல்லும், 20 ஏவுகணைகள் ஏவுவதற்கு பதிலாக 40 ஏவுகணைகள். எனவே இந்த எண்ணிக்கையை சடுதியாக அதிகரித்தால் இஸ்ரேல் மிகப்பெரிய ஒரு இழப்பை, அழிவை சந்திக்கும் என்ற விடயம் தெளிவாக இஸ்ரேலியர்களுக்கு கூறப்பட்டது. எந்தெந்த இடங்களிலிருந்து இஸ்ரேலியர்கள் வெளியேற வேண்டும் என்ற செய்தியும் இஸ்ரேலியர்கள் மத்தியில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. 100வது அலை தாக்குதலில் இதுவரை இல்லாத அளவுக்கு பல கட்டடங்கள் பற்றி எரிந்து சாம்பல் மேடுகளாகிவிட்டதாக இஸ்ரேலியர்களை தெரிவித்திருக்கின்றார்கள். இதுவரை பயன்படுத்தாத புதிய தலைமுறை ஏவுகணைகள் அங்கு பயன்படுத்தப்பட்டதையும், அடுத்து வரக்கூடிய மணி நேரங்களில் அளவுக்கு அதிகமான ஏவுகணைகளை பயன்படுத்துவதால் ஒட்டுமொத்த இஸ்ரேலையும் மிகப்பெரிய அளவில் சேதப்படுத்தக்கூடிய நடவடிக்கைகளும் தயார் நிலையில் இருந்தன. எனவே ஈரான் வெளிப்படையாக அவர்களுடைய நவீன ஏவுகணைகளை நாங்கள் எடுக்கப் போகின்றோம், பயன்படுத்தப் போகின்றோம், அதிகளவான ஏவுகணைகள் இருப்பதாக கூறினாலும் அவர்களிடம் சொல்லும் எண்ணிக்கையில் ஏவுகணைகள் இல்லை. அதிநவீன ஏவுகணைகள் எல்லாம் தீர்ந்து விட்டது என இஸ்ரேல் அமெரிக்க ஊடகங்கள் தொடர்ச்சியாக பிரச்சாரம் செய்து வந்தார்கள். ஆனால் ஈரான் நேற்று 100வது அலை ஹிஸ்புல்லா தலைவர் ஹசன் நஸ்ரல்லாவினுடைய அலையில் ஏவிய ஏவுகணைகள் இவர்களுக்கு பேரதிர்ச்சி ஏற்படுத்தியிருந்தது. இதுவரை இல்லாத அளவுக்கு அதிர்வுகள், ஒரு பூகம்பம் ஏற்பட்டதைப் போல இஸ்ரேல் நடுங்கிக் கொண்டிருந்தது. இஸ்ரேல் மிகப்பெரிய அளவிலான தாக்குதல்களை அங்கு நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஈரானுடைய பாலங்களை தகர்க்கின்றார்கள், மின்சார கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்துகின்றார்கள், எண்ணெய் கிணறுகள் மீது நடத்துகின்றார்கள், ரயில்வே பாலங்கள் மீது நடத்துகின்றார்கள். ஆனால் இவர்கள் ஒவ்வொரு தாக்குதலை நடத்திவிட்டு இஸ்ரேல் கூறுகின்றார்கள், IRGC-யினுடைய ஏவுகணைகளுக்கு இனி எரிபொருள் கிடைக்கக்கூடிய பெட்ரோகெமிக்கலை தாக்கிவிட்டோம், திடவ எரிபொருள் கிடைக்கக்கூடிய பகுதிகளை தாக்கிவிட்டோம், ஏவுகணைகள் சப்ளை பாலங்களை தாக்கி இருப்பதால் IRGC-யினுடைய தொடர்புகள் துண்டிக்கப்பட்டு விட்டது. எனவே இனி ஏவுகணைகளை முன்னே வாரவர்களால் ஏவ முடியாது என்று நெதன்யாகு நேரடியாக குறிப்பிடுகின்றார். ஆனால் என்ன ஆச்சரியம் என்றால், அவர்கள் அந்த செய்தியை இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் காட்ஸும் நெதன்யாகும் வெளியிட்டு கொண்டிருக்கும் பொழுது டெல் அவிவ், கைஃபாவை நோக்கி ஏவுகணைகள் சுற்றி வளைத்து தாக்குகின்றன. மிகப்பெரிய அளவிலான சேதம். இன்னும் சில தாக்குதல்கள் நடந்தால் ஒட்டுமொத்த இஸ்ரேலும் மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்புக்குள்ளாகும். அடுத்து இஸ்ரேலிய மக்கள் இன்று காலை, நேற்று இரவு தாக்குதல்கள் தொடர்ந்தால் இன்று காலையிலே ஒட்டுமொத்தமாக அரசுக்கு எதிராக மிகப்பெரிய கிளர்ச்சி வெடிக்கும் நிலை இருந்ததையும் அங்கு இருக்கக்கூடிய இஸ்ரேலிய உளவு பிரிவினர் அமெரிக்காவுக்கு தெரிவிக்கின்றார்கள். எனவே அமெரிக்கா தப்புகின்றதோ இல்லையோ, இஸ்ரேலின் கதையை முடிக்கும் அளவுக்கு மிகப்பெரிய அளவிலான ஒரு தயார்படுத்தலை IRG செய்திருந்தார்கள். இஸ்ரேலை மட்டுமல்ல, சவுதி அரேபியா, எமிரேட்ஸ், பஹ்ரைனையும் உண்டு இல்லை என்று தாக்கப் போவதாகவும், இனி சிவப்பு கோடுகள் கிடையாது, நாங்கள் இந்த தொடர் தாக்குதல்களை அவ்வப்போது 4 ஏவுகணைகளை அனுப்புவது, ட்ரோன்களை அனுப்புவது போன்று கிடையாது, ஒட்டுமொத்தமாக தரைமட்டமாக்கப் போகின்றோம் என்ற அறிவிப்புகளையும் அவர்கள் வெளியிட்டது மட்டுமல்ல, அதற்கு ஏற்ற வகையிலான நகர்வுகளையும் மேற்கொள்ள தொடங்கியிருந்தார்கள். அதைவிட மிக முக்கியமான அறிவிப்பு, கர்முஸ் ஜலச்சந்தி மூடியிருப்பதால் ஏற்கனவே உலகின் 1/5 பங்கு போக்குவரத்து, ஏற்றுமதி இறக்குமதி முடங்கி போயிருக்கின்றது. இதனால் ஏற்பட்ட சிக்கல்களால் உலக பொருளாதாரம் அடியோடு சாய்க்கப்பட்டிருக்கும் நிலையில் அனைத்து நாடுகளின் கோபமும் அமெரிக்காவுக்கு எதிராக திரும்பி இருக்கின்றது. அமெரிக்கா ஆரம்பித்த யுத்தம்தான் இவற்றுக்கெல்லாம் காரணம் என இந்த சூழ்நிலையில் திடீரென நாளை முதல் ஈரானின் உட்கட்டை மானங்கள் இன்று இரவு தாக்கப்பட்டால்
நாளை அவகாசமே கிடையாது. நாளை என்றால் அவர்கள் நேற்று அறிவிக்கின்றார்கள், இன்று முதல் செங்கடலில் இருக்கக்கூடிய பாப்ஜல் மண்டர் சந்தி ஜலச்சந்தியும் மூடப்படும். செங்கடலின் ஊடான கப்பல் போக்குவரத்தும் இனி நடைபெறாது என்ற அறிவிப்பை கவுதிகள் விடுக்கின்றார்கள். கவுதிகளை எதிர்த்து அந்த செங்கடலை வேறு யாராவது கட்டுப்படுத்துவது முடியாத காரணம். இதை ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம். அமெரிக்காவின் விமானந்தாங்கிகள் எல்லாம் வந்து நின்று கவுதிகளிடம் அடிவாங்கி திரும்பி சென்றன. அமெரிக்கா, பிரான்ஸ், பிரிட்டன், ஜெர்மனி போன்ற நேட்டோ நாட்டு கடற்படை அங்கு முகாமிட்டிருந்தும் கூட செங்கடலில் கவுதிகளின் தாக்குதலை தடுக்க முடியவில்லை. 50க்கும் மேற்பட்ட கப்பல்களை மூழ்கடித்திருந்தார்கள். உச்சக்கட்டமாக கேலக்ஸி லீடர் என்று சொல்லக்கூடிய ஆஸ்திரேலிய கப்பலை சிறைப்பிடித்தே அவர்கள் கொண்டு சென்று விட்டார்கள். அப்படியான சம்பவங்கள் எல்லாம் கவுதிகள் செய்திருந்தமையால் செங்கடலும் முடக்கப்பட்டிருந்தால் ஏறக்குறைய 25% உலக பொருளாதாரம், கால்வாசி பங்கு முடக்கப்பட்டால் இந்த ஒட்டுமொத்த உலகமும் தாங்காது என்பதையும் அமெரிக்கா மிகப்பெரிய அளவில் உலக நாடுகள் மத்தியில் வெறுப்பை சம்பாதிக்கும் என்ற விடயமும் சொல்லப்படுகின்றது. செங்கடலை முடக்குவதற்காக கவுதிகள் தங்களுடைய ஆயுதங்கள், பாலிஸ்டிக் ஏவுகணைகள், கேப்பசோனிக் ஏவுகணைகளை எல்லாம் அன்று மாலையிலேயே காட்சிப்படுத்தி இருந்தார்கள். ஒரு மிக பிரமாண்டமான இராணுவ அணிவகுப்பு, அங்கிருக்கும் லட்சக்கணக்கான மக்கள் வீதிகளில் இறங்கி ஈரானுக்கு ஆதரவாக நாங்கள் போரில் குதிக்க தயாராக இருக்கின்றோம் என்று மிகப்பெரிய அளவில் முழக்கமிடுகின்றார்கள். கவுதிப்படை அழிக்கப்பட்டு விட்டார்கள் அல்லது அவர்கள் பலமிழக்க செய்யப்பட்டு விட்டார்கள், அவர்களுடைய ஆயுதங்களை இஸ்ரேலும் அமெரிக்காவும் மிகப்பெரிய அளவில் அழித்து விட்டார்கள் என்றெல்லாம் பிரச்சாரம் செய்தவர்களுக்கு அவர்கள் தங்களுடைய ஆயுத களஞ்சியங்களை, ட்ரோன்கள், ஏவுகணைகள், கேப்பசோனிக்கை காண்பித்தே மிக பிரமாண்டமான ஒரு இராணுவ அணிவகுப்பை நடத்தி காட்டியிருந்தார்கள். எனவே கவுதிகளினுடைய தீவிரமான ஈடுபாடு செங்கடலை முடக்கி அடுத்த தலைவலியை ஏற்படுத்தும் என்பதையும் அமெரிக்கா நன்றாக அறிந்திருந்தார்கள். இந்த விடயங்கள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் ஈராக்கில் நடைபெற்ற சம்பவம் அமெரிக்காவுக்கு ஒட்டுமொத்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. ஈராக்கில் இதுவரை அமெரிக்க தூதரகத்தையும் அமெரிக்க இராணுவ தளத்தையும் தாக்கி கொண்டிருந்தவர்கள் நேற்று திடீரென ஈரானுக்கு கெடு விதித்த பின்னர் ட்ரம்ப் ஈராக் மக்களுடைய கோபம் அமெரிக்காவின் மீது மட்டுமல்ல, அமெரிக்க தளங்கள் அமைந்திருக்கக்கூடிய நாடுகள் மீதும் திரும்புகின்றது. குவைத்தில் இருக்கக்கூடிய தூதரகம் நள்ளிரவில் முற்றுகையிடப்படுகின்றது. அந்த தூதரகத்தில் இருந்த குவைத் நாட்டினுடைய கொடி பிடுங்கி வீசப்படுகின்றது. தூதரகம் அடித்து நோக்கி சூறையாடப்படுகின்றது. அடுத்து ஈராக்கில் இருக்கக்கூடிய பஹ்ரைன், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், எந்தெந்த நாடுகள் எல்லாம் அமெரிக்க தளத்தை வைத்திருக்கின்றார்களோ அந்த தூதரகங்களெல்லாம் துவம்சம் செய்ய போவதாக ஒரு மிகப்பெரிய கூட்டம், அது இயக்கம் அல்ல, ஒரு போராளி குழுவல்ல, மக்கள் நள்ளிரவில் திரண்டு வருகின்றார்கள். அமெரிக்க தளங்கள் அமைந்திருக்கக்கூடிய நாடுகளின் தூதரகங்கள் நமக்கு தேவையில்லைன்னு ஈரான் தாக்குவதற்கு மேலதிகமாக ஈராக் மக்கள் ஆயிரக்கணக்கானவர்கள் கிளர்ந்தெழுந்து அமெரிக்க தூதரகத்தை மட்டுமல்ல, அமெரிக்க நட்பு நாடுகளின் தூதரகங்களையும் தாக்குவதற்கு தயாராகின்றார்கள். குவைத் தூதரகம் முதல் கட்டமாக தாக்கப்படுகின்றது. இது அமெரிக்காவுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த அமெரிக்க நட்புகளையுமே துடைத்தெறியக்கூடிய செயற்பாடு என்ற உளவுத்துறை தகவல் முழு பிரதேசமும் பரவுகின்றது. ஈராக்கில் நிலைமை இவ்வாறு இருக்க, சிரியாவிலும் எவ்வளவுதான் அல்ஜோலானி அரசாங்கம் ஸ்டேல் அமெரிக்காவுக்கு ஒரு எஜமான் பாணியில் அவர்களுக்கு ஒரு அடிவருடியாக இருந்தாலும், ஈரானுக்கு எதிரான ஹிஸ்புல்லாவுக்கு எதிரான நகர்வுகளை மேற்கொண்டிருந்தாலும், அங்கிருக்கக்கூடிய மக்களில் ஒரு பெருந்தொகையான மக்கள் இஸ்ரேலினுடைய ஆக்கிரமிப்பை அல்லது இஸ்ரேலினுடைய அடாவடித்தனங்களை இந்த நேரத்தில் எதிர்த்து நாங்கள் இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு தாக்குதலை நடத்த வேண்டும் என அங்கிருக்கும் ஆயுத குழுக்கள் ஒரு முடிவெடுக்கின்றார்கள். ஏற்கனவே 2-3 தடவைகள் அவர்கள் அவ்வாறு முடிவெடுத்து அல்ஜோலானி அரசாங்கத்தினால் அவர்கள் அமைதிப்படுத்தப்பட்டாலும் கூட நேற்றைய சூழலில் மிக உக்கிரமாக இஸ்ரேலை தாக்கியாக வேண்டும் என்ற முடிவுகள் சிரியாவில் இருந்தும் வெளியாகின்றன. பல இடங்களில் போராட்டங்கள் நடைபெறுகின்றது. அங்கிருக்கக்கூடிய ஆயுத குழுக்கள் அறிவிக்கின்றார்கள், இஸ்ரேலுக்கு எதிரான போரை நாங்கள் விரைவாக தொடங்கப் போகின்றோம் என. என அவ்வாறு இஸ்ரேலுக்கு எதிரான போர் சிரியாவில் இருந்து ஆரம்பிக்கப்பட்டால் சிரியா மீது இஸ்ரேல் ஒரு கண்மூடித்தனமான தாக்குதலை நடத்துவார்கள். இது சிரியாவில் இழப்புகளை ஏற்படுத்த தாங்களாகவே சிரிய மக்கள் ஈரானின் பக்கம் சாயக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். இவ்வாறு ஒரு சிக்கல் ஏற்பட்டால் ஒரே நேரத்தில் ஈரானை, ஏற்கனவே லெபனானில் ஹிஸ்புல்லாக்களுடைய போர், ஏமனில் கவுதிகளுடைய போர், ஈராக்கில் ஏற்கனவே மக்கள் அமெரிக்க நட்பு நாடுகளுக்கு எதிராக மிகப்பெரிய அளவில் களத்தில் இறங்கிவிட்டார்கள். சிரியாவிலும் மக்களுடைய கோபம் மிகப்பெரிய அளவில் ஏற்பட்டிருக்கின்றது என்பதையெல்லாம்
கணித்த அமெரிக்க உளவுத்துறை ட்ரம்புக்கு மிகப்பெரிய நெருக்கடியை கொடுக்கின்றார்கள். நீங்கள் ஈரானின் உட்கட்டுமானங்களை சிதைத்தால் அது ஈரானுடன் மட்டும் நின்று விடாது. ஏற்கனவே லெபனான் ஹிஸ்புல்லாக்களைப் போல, ஈராக்கில் இருக்கக்கூடிய ஈரான் ஆதரவு இயக்கங்களைப் போல, சிரியாவுக்குள்ளும் இருக்கக்கூடிய இஸ்ரேல் அமெரிக்க எதிர்ப்பு இயக்கங்கள் தற்போது ஒன்று கூட ஆரம்பித்திருக்கின்றார்கள். எனவே இஸ்ரேல் 4 முனைகளில் சுற்றி வளைக்கப்பட்டிருக்கின்றது. இதன் பின்னர் இஸ்ரேலை காப்பது மிகவும் கடினமான விடயம் என்பதை அவர்கள் பேசிக்கொள்கின்றார்கள். எவ்வளவுதான் இவர்கள் ஹிஸ்புல்லாவை தாக்கி அளித்ததாக கூறப்பட்டாலும் ஹிஸ்புல்லா மீண்டும் மிகப்பெரிய தாக்குதல்களை நடத்துகின்றார்கள். உள்ளே சென்று லெபனானை கட்டுப்படுத்தும் இஸ்ரேலினுடைய நடவடிக்கைகளும் பெரிய அளவிலான வெற்றிகளை எட்டவில்லை. மிகப்பெரிய உயிரிழப்புகளும் தளபாட இழப்புகளும் அங்கு ஏற்பட்டு கொண்டிருந்தன. அதிலும் நேற்றைய தினம் ஹிஸ்புல்லாக்கள் மிக கடுமையான அடியை இஸ்ரேலுக்கு கொடுத்திருந்தார்கள். இருக்கிற 6 மெகாவாட் டேங்கிகள் அடித்து நொறுக்கப்பட்டன. உள்ளே முன்னேறி சென்ற இஸ்ரேல் இராணுவத்தினரை பதுங்கி இருந்தவர்கள் தாக்கியதில் 7 இஸ்ரேல் இராணுவத்தினர் கொல்லப்பட்டார்கள். எனவே அனைத்து முனைகளிலும் இந்த போர் வெடிக்கப் போகின்றது. நேட்டோ நாடுகள் உறுதியாக சொல்கின்றார்கள். பிரான்ஸ், கனடா, பிரிட்டன் போன்ற நாடுகள் மக்களுடைய உட்கட்டுமானங்களை தாக்குவது ஒரு போர்க்குற்றம். அது அமெரிக்கா தாக்கினாலும் யார் தாக்கினாலும் இது ஒரு போர்க்குற்றம் என்பதை திட்ட தெளிவாக கூறுகின்றார்கள். இவ்வாறான நிலைகளுக்கு மத்தியில் தான் அமெரிக்கா முழுவதும் இருக்கக்கூடிய மனித உரிமை அமைப்புகள் ட்ரம்பினுடைய நடவடிக்கைகள் தான் தோன்றித்தனமானவை. ஒரு நாட்டினுடைய நாகரிகத்தை, கலாச்சாரத்தை ஒருவன் அளிக்கின்றேன் என கூறிக்கொண்டு இந்த நாட்டின் அதிபராக இருப்பதற்கு தகுதியற்றவன். அமெரிக்க அரசியல் அமைப்பு அதிகார சட்டம் அதற்கு இடமளிக்கவில்லை என தெரிவித்து செனட்டர்கள் ஒன்றன் பின் ஒன்றாக அறிவிப்புகளை வெளியிடுகிறார்கள். அமெரிக்க சட்ட திருத்த நீதி 25வது பிரிவின்படி ட்ரம்பை பதவி நீக்கம் செய்ய வேண்டும், உடனடியாக அதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என முன்னாள் சபாநாயகர் இந்த பெண்மணி உட்பட பலர் கையெழுத்து இயக்கங்களை ஆரம்பிக்கின்றார்கள். ட்ரம்ப் போன்ற ஒரு முட்டாள் இனியும் இந்த அமெரிக்காவுக்கு வேண்டாம் என்று அமெரிக்க செனட்டர்கள் ட்ரம்ப் முன்பாகவே பேச ஆரம்பிக்கின்றார்கள். பீட்டர் ஹெக்ஸாக்தை குறித்து சொல்ல தேவையில்லை. அவன் இருப்பது அமெரிக்காவுக்கே ஒரு மிகப்பெரிய வெட்கக்கேடு என்று செனட்டர்கள் நேருக்கு நேர் பீட்டர் ஹெக்ஸாக்தை கிழித்தெறிந்தார்கள். இந்த சம்பவங்கள் எல்லாம் ட்ரம்ப் நிர்வாகத்தினுடைய வீழ்ச்சி உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் மிகப்பெரிய அளவில் அவர்களுக்கு தெரிய ஆரம்பித்திருக்கும் சூழ்நிலையில் இஸ்ரேலை சுற்றி வளைத்து பலமுனை தாக்குதல்கள் மிக கடுமையாக நடைபெறப் போகின்றது. இதை இஸ்ரேல் சமாளிக்க முடியாது என்பதை தெளிவாக அமெரிக்கன் CIA அமெரிக்காவுக்கு அறிவிக்கின்றார்கள். ஏனெனில் இஸ்ரேல் அயன்டோம்கள் முன்பு போல செயற்படவில்லை. அயன்டோம்களில் இருக்கக்கூடிய ஏவுகணைகள் மிகப்பெரிய அளவில் குறைந்து விட்டன. ஈரான் ஏவக்கூடிய ஏவுகணைகளையே இவர்களால் சரியாக தடுக்க முடியவில்லை. இந்த நேரத்தில் ஹிஸ்புல்லாக்களும் கவுதிகளும் ஈராக் எதிர்ப்பு இயக்கங்களும் சிரியாவில் இருக்கக்கூடிய இயக்கங்களும் கூட நேரடியாக தாக்குதல்களை நடத்தினால் நிச்சயமாக இஸ்ரேலினால் இடைமறிக்க முடியாது. இஸ்ரேல் மிகப்பெரிய பேரழிவை சந்திப்பார்கள் என்ற செய்தி சொல்லப்படுகின்றது. அது மட்டுமல்ல, இஸ்ரேலினுடைய இழப்புகளை இவர்கள் எவ்வளவுதான் ஊடக தணிக்கைகள் மூலம் பத்திரிகையாளர்களை அணுகலுக்கு தடை விதித்தாலும் கூட இஸ்ரேலிய மக்கள் மூலமாகவே அங்கிருக்கும் அழிவுகள் இஸ்ரேல் ஒரு வாழ முடியாத நகரமாக மாறி வருகின்றார்களா என்னும் அளவுக்கு கேள்விகளை ஏற்படுத்தி இருந்தது. இது இஸ்ரேலியர்கள் மத்தியில் இன்றோ நாளையோ ஒன்றில்லாமல் நெதன்யாகு மீதான வெறுப்பு மிகப்பெரிய ஒரு உள்நாட்டு போராட்டமாக வெடிப்பதற்குரிய வாய்ப்புகள் எல்லாம் கணக்கில் எடுக்கப்பட்டு இன்னும் ஒரு சில நாட்கள் தாமதித்தால் கூட இஸ்ரேலின் நிலை மிகவும் மோசமாகிவிடும். அமெரிக்க நட்பு நாடுகளின் நிலை மிக கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்திவிடும். அமெரிக்க படைகள் கூட இந்த போரின் போக்குக்கு எதிராக மாறிக்கொண்டிருக்கின்றார்கள் என்ற செய்தியை CIA கூறுகின்றார்கள். அமெரிக்க படைகளுக்குள் என்ன மாற்றங்கள் நடந்தன, அமெரிக்க படைகளுக்கும் ட்ரம்புக்கும் இடையில் என்ன விதமான மோதல்கள் ஏற்பட்டன என்பதெல்லாம் அடுத்து வரும் காணொளிகளில் பேசுவோம். இந்த விடயங்கள் எல்லாம் நடைபெற்ற காரணத்தினால் திடீரென அமெரிக்கா தன்னுடைய முடிவை கைவிட்டு போர் நிறுத்தத்துக்கு சம்மதித்திருக்கின்றார்கள். அதிலும் ஈரானுடைய 10 நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டு ஈரானிடம் அடிபணிந்தே இவர்கள் போர் நிறுத்தத்திற்கு சம்மதித்திருக்கின்றார்கள் என்பதும் இங்கே முக்கியமான விடயம். எவ்வளவுதான் பாகிஸ்தான் எங்களை கேட்டுக்கொண்டார்கள், அதற்காக நாங்கள் சம்மதித்தோம், பாகிஸ்தான் 2 வார போர் நிறுத்தம் தாருங்கள் என கேட்டுக்கொண்டார்கள் என்று ட்ரம்ப் குறிப்பிட்டாலும் தானே முன்வந்து போர் நிறுத்தம் செய்வதாக அறிவிப்பதில் சற்று கூச்சமடைந்து ட்ரம்ப் பாகிஸ்தான் பிரதமரையும் இதில் கொண்டு வந்து அவர் கேட்டதற்காக நான் போர் நிறுத்தம் செய்கின்றேன் என்று கூறியிருக்கின்றார் என்பதுதான் தற்போதுள்ள நிலைமை. ஈரானுடைய 10 நிபந்தனைகள் இதில் பார்ப்போமானால், ஆக்கிரமிப்பு நீ ஒருபோதும் செய்ய மாட்டோம் என்று
அமெரிக்கா உறுதியளிக்க வேண்டும். ஹர்முஸ் நீரிணை மீதான கட்டுப்பாட்டை ஈரானை தக்க வைத்துக் கொள்ளும், தேவைப்பட்டால் சுங்க கட்டணமும் நாங்கள் அறவிடுவோம். யுரேனியம் செறிவூட்டலை அமெரிக்கா தடுத்து நிறுத்த முடியாது, ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஈரான் மீது விதிக்கப்பட்டுள்ள அனைத்து முதன்மை தடைகளையும் நீக்க வேண்டும். அதேபோல் அனைத்து இரண்டாம் நிலை தடைகளையும் 1 மாத காலத்திற்குள் நீக்க வேண்டும். ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் ஈரான் மீது கொண்டு வரப்பட்ட அனைத்து தீர்மானங்களையும் உடனடியாக ரத்து செய்ய வேண்டும். சர்வதேச அணுசக்தி முகவரகத்தின் ஆளுநர்கள் குழுவில் அனைத்து தீர்மானங்களையும் ரத்து செய்ய வேண்டும். ஈரானில் நீங்கள் வலிந்து திணித்த யுத்தத்திற்கு எங்கள் உட்கட்டுமானங்கள் சேதமடைந்தமைக்கு நிச்சயமாக நீங்கள் இழப்பீடு வழங்க வேண்டும். வளைகுடா பிராந்தியத்திலிருந்து ஒட்டுமொத்த அமெரிக்க போர்ப்படைகளும் திரும்ப பெற வேண்டும். ஈரானில் போர் நிறுத்த நிற்பதைப் போல லெபனானில், காசாவில் அனைத்து முனைகளிலும் போர் நிறுத்தப்பட வேண்டும் என்ற விடயத்தையும் அவர்கள் தெளிவாக குறிப்பிட்டார்கள். இந்த நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டுதான் அமெரிக்கா பேச்சுவார்த்தையை பாகிஸ்தானில் நடத்துவோம் என்று தெரிவித்து இந்த ஒப்பந்தத்திற்கு அவசரமாக ஈரானை விரைவித்திருக்கின்றார்கள். இன்னும் ஒரு சில நாட்களில் பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் அமெரிக்க பிரதிநிதிகளும் ஈரான் பிரதிநிதிகளும் ஒன்று கூடி பேச ஆரம்பிக்கப் போகின்றார்கள் என்ற விடயமும் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கின்றது. எனவே ஈரான் விதித்த நிபந்தனைகளை அதிகமாக அமெரிக்கா ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளே இங்கே பெரிய அளவில் தென்படுவதாக இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய பல மீடியேட்டர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த சம்பவங்கள் நடைபெற்று முடிந்த பின்னர் ஈரான் மக்கள் வீதிகளில் இறங்கி மிகப்பெரிய வெற்றி கொண்டாட்டத்தில் ஈடுபட தொடங்கி இருக்கின்றார்கள். ஏனெனில் 1 மாத காலத்திற்கு மேலாக மிகப்பெரிய அளவிலான விமான தாக்குதல்கள், குண்டு சத்தங்கள், மிக வெடிமருந்துகளுடன் வாழ்ந்தவர்கள் எந்த ஒரு இக்கட்டான நிலை ஏற்பட்ட போதும் தங்கள் தேசத்திற்காகவும் தங்களுடைய நாட்டிற்காகவும் வீதிகளில் இறங்கி அங்கிருக்கும் இராணுவத்திற்கு ஆதரவு தெரிவித்த மக்கள் இன்று வெற்றியை கொண்டாடுவதற்காக லட்சக்கணக்கில் திரண்டிருக்கின்றார்கள். மிகப்பெரிய அளவிலான வெற்றி கொண்டாட்டம். எங்கு பார்த்தாலும் ஈரானிய கொடிகள் பறக்க விடப்பட்டு மக்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். ஈரானில் மட்டுமல்ல, ஈராக்கினுடைய பக்தாத் மற்றும் பல்வேறுபட்ட நகரங்களில் மிகப்பெரிய அளவில் ஈரானின் வெற்றி கொண்டாடப்படுகின்றது. துருக்கியில் இருக்கக்கூடிய மக்கள் துருக்கியினுடைய தலைநகர் இஸ்தான்புல் நகரில் ஈரானிய கொடியையும் துருக்கிய கொடியையும் சேர்த்து ஏற்றி மிகப்பெரிய அளவில் கொண்டாடி தீர்த்திருக்கின்றார்கள். துருக்கியினுடைய அரசு, எர்டோகன் அரசு எவ்வளவுதான் 2 பக்கமும் சார்பாக செல்லக்கூடிய இரட்டை வேடம் போட்டாலும் கூட அங்கிருக்கும் மக்கள் ஈரானுக்கு ஆதரவாக அமெரிக்காவுக்கு, இஸ்ரேலுக்கு எதிரான மனநிலையில் இருப்பதை தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. துருக்கியிலும் ஒரு மிகப்பெரிய போராட்டம். இந்தியாவினுடைய காஷ்மீர், ஜம்மு பிரதேசங்களில் மக்கள் ஒன்று திரண்டு தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகின்றார்கள். ஏமன் நாட்டில் மிகப்பெரிய அளவிலான போராட்டம். ஈரான் மீதான ஆக்கிரமிப்பை அமெரிக்கா நிறுத்தியதையும் இந்த போரில் ஈரான் பெற்ற வெற்றியையும் கௌரவிக்கும் முகமாக ஈரானிய கொடிகளை தாங்கி ஏமன் வீதிகளிலும் மக்கள் அணிவகுத்து செல்கின்றார்கள். இந்த சம்பவங்கள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்க இஸ்ரேல் இந்த போர் நிறுத்தத்தை எப்படியும் குழப்பியடித்து விட வேண்டும் என்ற நோக்கில் செயல்படுவதை தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டு சில மணி நேரங்களின் பின்னர் லெபனானில் பொதுமக்கள் குடியிருப்புகளை இலக்கு வைத்து ஒரு மிலேச்சத்தனமான தாக்குதலை இஸ்ரேலிய இராணுவத்தினர் செய்திருக்கின்றார்கள். இதில் 4 லெபனான் பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்ற துயரமான செய்தி வெளியாக இருக்கின்றது. எனவே அமெரிக்காவும் ஈரானும் செய்து கொண்ட ஒப்பந்தத்தை எப்படியாவது குழப்புவதற்கு நெதன்யாகுவும் அவனுடைய கூட்டாளிகளும் இஸ்ரேலும் முயற்சித்து வரும் சூழ்நிலையில் அமெரிக்கா எவ்வளவு தூரம் இந்த போர் நிறுத்தத்தை சரியாக கடைபிடிக்கப் போகின்றார்கள், எவ்வளவு தூரம் தாங்கள் சொன்னபடி இந்த போர் நிறுத்த சரத்துக்களை நிறைவேற்றப் போகின்றார்கள் என்பதை பொறுத்தே அடுத்த 15 நாட்களுக்கு பின்னர் இந்த போர் நிறுத்தம் தொடருமா, அமெரிக்கா இஸ்ரேல் இந்த போர் நிறுத்தத்தை சரியான முறையில் கடைபிடிப்பார்களா, மத்திய கிழக்கும் உலகமும் மீண்டும் அமைதி வழிக்கு திரும்புமா என்பது தெரிந்துவிடும். இவைதான் தற்போது வெளியான மிக முக்கியமான செய்திகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன. தினந்தோறும் உலகங்கள் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள். இந்த காலைப்பதி தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.